கரூர் சென்றால் விஜயை அடித்து கொன்று விடுவார்கள், அவருக்கு கொலை மிரட்டல் இருக்கிறது என்று நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கும் கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், அரசியல் ஆதாயம் தேடும் இழிப்பிறவிகள்தான் இப்படி பேசுவார்கள் என்றும், கொலை மிரட்டல் இருப்பதாக விஜயை மிரட்டி பணிய வைத்து பாஜக கூட்டணிக்குள் இழுக்கவே RSS பாஜக இதுபோன்ற இழி செயலை செய்வதாக கடுமையாக சாடியிருக்கிறார் வேல்முருகன். முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா நடிகர் விஜய் அவர்களை எப்படியாவது தனது கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அத்தனை நடவடிக்கைகளையும் நரேந்திர மோடியும் அமித்ஷாக்களும் தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா தலைமைகளும் செய்து வருகிறதைத்தான் இது அப்பட்டமாக காட்டுகிறது. விஜய் அவர்களுக்கு அவர்களுடைய அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்தியாவில் எத்தனையோ தொழிலதிபர்கள் எத்தனையோ நடிகர்களுக்கு தராத ஒரு பாதுகாப்பை இங்கு ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பை, இந்திய நாட்டின் துணை இராணுவ பாதுகாப்பை ஏற்கனவே வழங்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவருக்கு கொலை மிரட்டல் இருக்கு என்று சொல்லி அவர் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவரை மிரட்டி பணிய வைத்து தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சியை தவிர அவர் கூறுகின்ற குற்றச்சாட்டில் சிறிதளவும் எல் முனையளவும் உண்மையில்லை. காரணம், தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மத்தியில் அவருக்கென்று ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. ஒரு ரசிகத்தன்மையோடு அவரை பார்த்தால் போதும் என்கிற மனநிலையோடு தான் தமிழக மக்கள் இருந்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் கரூர் சம்பவம். அவரை பார்க்க வேண்டும், எப்படியாவது நேரடியாக அவர் முகத்தை பார்த்துவிட வேண்டும் என்கிற ஆவலின் அடிப்படையில் தான் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து, ஒருவர் மீது ஒருவர் ஏறி நின்று புகைப்படம் எடுத்து விஜயோடு செல்ஃபி எடுக்க முண்டியடித்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விலை மதிப்பற்ற 41 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. ஆக மக்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவிலும் பெரிதொரு நாட்டிலும் இல்லாத வண்ணம் ஒரு சினிமா மோகத்தன்பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஈர்க்கப்பட்ட தனது கதாநாயகியை பார்ப்பதற்கு தங்கள் உயிரியை இன்றைக்கு துறந்திருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த அளவுக்கு மக்கள் நேசிக்கக்கூடிய ஒருவரை அதே மக்களால் உயிருக்கு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தால் அல்லது நிவாரணம் கொடுக்க வந்தால் அதே மக்களால் உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்று சொல்வது ஏற்புடையதல்ல. அது மக்களை அவமானப்படுத்துவது, விஜய் ரசிகர்களை அவமானப்படுத்துவது, தமிழக மக்களை அவமானப்படுத்துகிற ஒரு செயல். இது ஏற்புடையதல்ல. இதை நான் கண்டிக்கிறேன். அடிச்சா கொண்டுட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே குறிப்பிட்டது போல துண்டை கழுத்தில் போட்டு முறுக்கி கொண்டாங்க, மயக்க மருந்து ஸ்ப்ரேயை வச்சு எல்லாருக்கும் அடித்து கொண்டாங்க, கத்தியால் குத்தினாங்க, 1000 ரவுடிகள் இறக்குமதி செய்யப்பட்டார்கள் என்றெல்லாம் சொன்ன உண்மைக்கு மாறான பொய்யான அந்த செய்திகளுக்கு ஒரே ஒரு சான்று ஆவணம். நீங்கள் இத்தனை தொலைக்காட்சி இங்கே இருக்கிறீங்க, இத்தனை தொலைக்காட்சி படம் பிடித்திருக்கிறீங்க, 60 ட்ரோன் கேமரா எடுக்கப்பட்டிருக்கு, சினிமா கேமராக்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, காவல்துறை உளவுத்துறை பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரே ஒரு கேமராவில் ஒரே ஒரு கத்தியோட ஒரு பொதுமக்களை குத்தியதாக அல்லது கழுத்தை அறுத்ததாக, அப்படி பொதுமக்கள் ரத்தம் சிந்தி அங்கு இறந்ததாக ஒரே ஒரு சான்று ஆவணம் காட்ட முடியுமா? அரசியல் காரணங்களுக்காக எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பிற அரசியல் கட்சிகள் மீது குற்றம் சுமத்தலாம் என்கிற இழி செயலை இழிப்பிறவிகள் தான் செய்வார்கள். அப்படிப்பட்ட இழிப்பிறவிகளிலிருந்து வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தான் இவை. அது ஓட்டா மாறுமா மாறாதா என்பதை வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2020 தான் தெரிய வரும். இப்போதைக்கு 2026 தான் தெரிய வரும். இப்போதைக்கு நாம் கணிக்க முடியாது. ரசிகர்களாக விஜயை பார்த்தால் போதும் என்கிற மனநிறைவோடு வருகின்ற மக்கள் அவருக்கான அரசியல் கட்சிகளில் உறுப்பினராகி அவருக்கான வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களாக மாறுவார்களா மாற மாட்டார்களா என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரிய வரும். எடப்பாடி பழனிசாமி நேற்று நாமக்கல் மக்கள் சேனைக்கு நிகழ்ச்சி கூட்டணி வந்துவார் சொல்லி பேசியிருக்கிறார். நடக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் தற்போது வெளியில் வர முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார். அதனால் அவருடைய ரசிகர்கள் அவருடைய தலைவரை ஆதரித்து பேசியவர்கள் கூட்டங்களுக்கு கொடியோடு சென்று கொடியசைத்திருக்கிறார்கள். அந்த அளவில் இதை பார்ப்பதா, அல்லது இன்றைக்கு பாரதிய ஜனதா எப்படியாவது விஜயை மிரட்டி தன்வசப்படுத்தி அதிமுக பாரதிய ஜனதா விஜய்
மூவரும் சேர்ந்து மற்ற கட்சிகளோடு ஒரு கூட்டணி அமைக்கப்பட வேண்டும், திமுகவை இங்கு வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் பாரதிய ஜனதா நடைமுறைப்படுத்த முயல்கிறது. அதற்கு விஜய் அவர்கள் வாய்ப்பு வழங்குவாரா, அல்லது விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் பேசியது போல், மதுரை மாநாட்டில் பேசியது போல், அல்லது இப்போ 5 மாவட்ட பரப்புரை பயணங்களில் பேசியது போல் பாரதிய ஜனதா என்பது கொள்கை எதிரியாகத்தான் வைத்து பார்ப்பாரா, அல்லது தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன்னோடு வந்த கட்சியின் முன்னணி தலைவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் கொள்கைகளை அனைத்தையும் அடகு வைத்து தான் வழக்குகளிலிருந்து தப்பித்தால் போதும், தன்னோடு இருப்பவர்கள் தப்பித்தால் போதும், இங்கு பாசிசமா பாயாசமா என்றெல்லாம் கேட்ட அவருடைய பேச்சு, அவருடைய தீர்மானங்கள், அவருடைய அறிக்கைகள், அவருடைய ட்வீட்டுகள் எல்லாம் என்ன ஆகும் என்பது நிச்சயமாக உலகளவில் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும். மிகப்பெரிய கடுமையான விமர்சனத்துக்கு அவர் உள்ளாக்கப்படுவார். இதையெல்லாம் தெரியாதவராக விஜய் இருப்பாரா, இல்லை தன்னை காப்பாற்றிக் கொள்ள 41 உயிர் பலியானதற்கு தான் தாமதமாக வந்ததும், தன்னை பார்க்க வந்த ரசிகர்களும், தன்னை பார்க்க வந்த பொதுமக்களும் இதில் இறந்திருக்கிறார்கள். அதனால் இதற்கான குற்றச்சாட்டு நீதிமன்றத்தால் ஏற்கனவே கடுமையாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. விஜய் இதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சூழலில் நேர்மையான மூத்த IPS அதிகாரி திரு அஸ்ராக் கார்க், நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாக இருந்தவர், லஞ்சம், லாவண்யம், ஊழல், சாதி மத பிரச்சனைகளில் ஈடுபடாத ஒருவர், அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற SIT அறிக்கையின் அடிப்படையில் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிற ஆதாரங்கள், பத்திரிகை, மீடியாக்கள், கலாய்வுகள் கிடைக்கப்பட்டிருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் வசமாக மாட்டிவிட்டோம், இதிலிருந்து தப்பிப்பது கடினம். அதனால் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அல்லது அமித்ஷாவிடம் சரண்டர் ஆனால் மட்டுமே தான் நாம் காப்பாற்றப்படுவோம் என்கிற நிலைக்கு தள்ளப்படுவாரா, இல்லை மக்களுக்காக, தன்னை நேசித்த ரசிகர்களுக்காக, தன்னை நேசித்த தமிழக மக்களுக்காக ஒருபோதும் நான் பாசிச பாரதிய ஜனதாவோடு RSS கும்பலோடு நான் கைகோர்க்க மாட்டேன், தனித்து நின்று மக்களை சந்திப்பேன் என்று துணிந்து முடிவெடுக்கப் போகிறாரா? தன் மீது வழக்கு போட்டாலும் அல்லது தன் சார்ந்த கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது வழக்கு போட்டாலும் அதை சட்டத்தின் துணை கொண்டு நான் எதிர்கொள்வேன். கண்டிப்பாக ஊழல் ஆட்சி என்று விமர்சனம் செய்த எடப்பாடியோடும் கூட்டணி வைக்க மாட்டேன், மதவாத சக்திகளான பாரதிய ஜனதாவோடும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்கிற நிலைப்பாட்டில் திரு விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறாரா? தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு கொள்கைகளை அனைத்தையும், கோட்பாடுகளையும், லட்சியங்களையும் பாரதிய ஜனதாவிடம் அடகு வைப்பாரா என்பது காலம்தான் பதில் சொல்லும்.